வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருந்து மதுரையில் வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி வந்து நம்ம ரன் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அப்ராட்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலோடைய கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான். ஸோ கவுன்சிலிங் 7 வருஷமா கொடுத்துருக்கேன். ஸோ யூஜி மட்டும் கிடையாது, பிஜிக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 இயர்ஸாக வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து நீட் பிஜி உடைய கவுன்சிலிங் கைடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ எம்டி எம்எஸ் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் டிஎன்பி டிப்ளமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல்ல யூஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா சித்தா ஆயுர்வேதா இன்னொன்று ஹோமியோபதி நேச்சுரோபதி ஸோ இந்த கோர்சஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா ஆயுஷோடைய பிஜி கோர்சஸ்க்குமே நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து நம்மளை பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் வந்து, ஏன்னா இதுவரை நம்ம ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணி போட்டதில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ். வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் தெரியும், நீட்டோடைய ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி வந்து ஸோ அஃபீஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட்டோடைய மார்க்கில் வந்து குளறுபடி இருந்தனால ஸோ நிறைய பக்கம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதாவது என்எம்சி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா நீட் தேர்வு வந்து மறுபடியும் வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த நீட் தேர்வு மறுபடியும் வந்து நீட் தேர்வு வந்து வைக்கிறது யாருக்கு வைக்க போகிறாங்க அப்படின்றதையும் ஸோ அதில் வந்து நமக்கு என்எம்சிக்கு என்டிஏ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீட் தேர்வு கொடுத்த மாணவர்களின் புகார்களை விசாரிக்க ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதாவது கல்வி அமைச்சகம். ஸோ இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஸோ இதில் வந்து மெயினாக வந்து 1563 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, கருணை மதிப்பெண். இந்த 1563 மாணவர்களுக்கான கருணை மதிப்பெண் எந்த அடிப்படையில் எந்த ஃபார்முலாவில் கொடுத்தாங்க அப்படின்றத ஸோ கண்டறியறதுக்கு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியை வச்சு இது உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த 1563 பேருக்கு மட்டும்தான் நீட் தேர்வு வந்து வைக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து இவங்களுடைய அந்த மதிப்பெண் வந்து எந்த அடிப்படையில் இருக்குன்றத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து நேற்று நீட் 2024 செய்தியாளர் சந்திப்பு நடந்து வருகிறது. ஸோ இதில் வந்து என்டிஏவினுடைய டைரக்டர் ஜெனரல் சுபோத்குமார் சிங் இதை வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூன் அதாவது நேற்று 25 லட்சம் மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படாது என்றும் என்டிஏ உறுதிப்படுத்தியது. தேர்வின் முழுமையும் நேர்மையும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்து ஒட்டுமொத்த தேர்வு செயல்முறைகளை கவனமாக பரிசீலித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 1563 பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையில் இந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன என்பதை இந்த குழு முழுமையாக ஆய்வு செய்யும். குழுவின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இந்த மாணவர்களின் முடிவுகள் மாற்றப்படலாம் அல்லது அவர்களுக்கு ஒரு மறுதேர்வு நடத்தலாம் அப்படின்ற மாதிரியா நேத்து அந்த கமிட்டி பிரஸ் மீட்ல வந்து ஸோ முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி இப்போ வந்து இந்த டிஸ்கஷன் வந்து நேத்து அந்த பிரஸ் மீட்ல நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து 25 லட்சம் மாணவர்களுக்கு நீட் வந்து ரீநீட் வைக்க மாட்டாங்க. 1563 பேருக்கு வந்து அந்த போனஸ் மார்க் எப்படி அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அந்த கமிட்டி அது அவங்களுக்கு வந்து எப்படி மதிப்பெண் கொடுக்கலாம், ஸோ அவங்களுடைய மார்க் வந்து மாறலாம், அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீட் வைக்கலான்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரீநீட் வந்து 1563 பேருக்கு வைக்கணுமா இல்லை மொத்தமாகவே ரீநீட் வைக்கணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நம்மளுடைய சோசியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்